நாம் எங்கே வாழ்கிறோம்? நாம் எங்கே வாழ்கிறோம் என்றால் இந்த தரையின் மேல்தான் வாழ்கிறோம். தரை என்பது எது? கடல் மேலும் தீவாக தரை இருக்கிறது, மலையிலும் தரை இருக்கிறது, மேடான பகுதியாக பள்ளத்தாக்கும் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்? தரையின் மேல்தான் இருக்கிறோம். இந்த தரை எங்கே இருக்கிறது என்றால் அந்த பூமி உருண்டை பந்தின் மேல்தான் நாம் நிற்கிறோம். பூமி பந்தின் உருண்டையின் மேல்தான் நாம் இருக்கிறோம். அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு சாலை வழியாக சென்று பாருங்கள். அங்கே பலதரப்பட்ட மக்கள் போவார்கள், வருவார்கள், வாகனங்களில் வருவார்கள், நடந்து வருவார்கள், வியாபாரம் செய்வார்கள். கோயில்கள் இருக்கும், குளங்கள் இருக்கும். இதையெல்லாம் பூமியில்தான். அதுபோல வேறு இடங்களுக்கு சென்று பாருங்கள். மலை மீது என்று பாருங்கள். கொடைக்கானல், உதகமண்டலம், ஏற்காடு, கொல்லிமலை போன்ற இடங்களுக்கு சென்று பாருங்கள். அது மலையின் மேல் இருக்கும். அங்கே அதிகமான தோட்டங்கள் இருக்கும், மரக்கன்றுகள் இருக்கும், குளங்களும் இருக்கும், பலவிதமான விலங்குகளும் இருக்கும். மரத்திலே தேன் இருக்கும், குரங்கு இருக்கும். இப்படி ஒரு அமைப்பு தான் இந்த மலையின் மேல் நமக்கு இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த பூமி தட்டையாக இருந்தாலும் பந்து போல இருந்தாலும் அங்கே பலவிதமான அமைப்புகள் இயற்கையாகவே அவைகள் அமைந்துள்ளன. கடலுக்கு போனால் அங்கே கடல்தான் தெரிகிறது. மீனவர்கள் இருக்கிறார்கள், படகு தெரியும், கப்பல் தெரியும். அதெல்லாம் தற்பொழுது நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பு இந்த பூமியில் முதலில் கடல் இருந்த பொழுது அங்கே எதுவுமே இல்லை. படிப்படியாகத்தான் உயிரினங்கள் தோன்றின. இதைத்தான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் நாம் இன்று குரங்கிலிருந்து ஒரு நாகரிக வாழ்க்கையை வாழ்கிறோம். எத்தனையோ நாகரிகங்கள் இந்த பூமியிலே தோன்றி அழிந்துவிட்டது. நாம் கடைசியாக இந்த தமிழ்நாட்டிலே கீழடி என்ற ஒரு நாகரிகத்தை 2600 வருடங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய நாகரிகம் வாழ்ந்துள்ளது. அது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு ஒப்பாக எல்லோரும் ஆய்வாளர்கள், அகழ்வாராய்ச்சியாளர்கள், பல வெளிநாட்டினர்கள் வந்து அதை தோண்டி அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களை பற்றி தெரிந்து பகுப்பாய்வு செய்து அதன் மூலம் அவர்கள் நமக்கு வெளி உலகத்திற்கு சொன்னார்கள். இப்படித்தான் நமக்கு இந்த மனித வாழ்க்கையிலே எத்தனையோ நாகரிகம் தோன்றினாலும் நமக்கென்று ஒரு நாகரிகம் அது எங்கே என்றால் அந்த கீழடி நாகரிகம்தான். சிந்து சமவெளி நாகரிகமும் நம்முடைய நாகரிகம்தான், தமிழர்கள் நாகரிகம். யார் இந்த தமிழர்கள்? தமிழை பேசக்கூடியவர்கள் தமிழர்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அது பல கருத்துக்கள் உண்டு. அவரவர்கள் விருப்பப்படி அவர்கள் எழுதினார்கள். ஆனாலும் 4 இனக்குழுவில் ஒரு குழு இந்த திராவிட குழு. இவையெல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தான் வந்தார்கள். இதற்கு வேறுபாடான கருத்துக்கள் இருந்தாலும்
எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கருத்துதான் ஆப்பிரிக்காவில் இருந்து கடற்கரை ஓரமாக இந்த நிலப்பகுதிக்கு வந்தார்களே, அந்த நிலப்பகுதி தான் தென்னாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்வார்கள். சிவனை மறந்து விடுவோம். தென்னாடு அதுதான். நமது வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கீழடி சென்று அங்கே பாருங்கள். ஒரு அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு அரசு நிறுவியுள்ளது. அங்கே சென்று பாருங்கள். அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களை பாருங்கள். எப்படியெல்லாம் மனிதன் வாழ்ந்திருக்கிறான். மனிதன் என்றாலே தமிழர்கள்தான். பல யவனர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற பொருள்கள் அங்கே இருக்கிறது. பானையிலே தன் பெயரையே எழுதி வைத்துள்ளான் தமிழன். ஆதன் என்ற பெயரையும் ஒரு பானையிலே எழுதி வைத்திருக்கிறான். பானையிலே அவன் எழுதி வைத்திருக்கிறான் என்றால் அதன் பொருள் என்ன? அவனுக்கு கல்வி அறிவு தெரிந்துள்ளது. 2600 என்று இன்று காலத்தை கணக்கிட்டாலும் அதற்கு முன்பே அது 100 வருடமா அல்லது 1000 வருடமா அதற்கு முன்பா என்பது காலத்தை கணிக்க முடியாமல் இருக்கிறது. எப்பொழுது மனிதன் இந்த பூமியில் தோன்றினானோ அந்த காலத்தில் இருந்தே படிப்படியாக பல நாகரிகங்கள் வந்துவிட்டன. இந்த கற்காலம் என்று சொல்வோம். அதன் பிறகு உலோக காலம், அதன் பிறகு இரும்பு காலம், அதற்கு பிறகு நவீன காலங்கள் தான். இதையெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது தொடங்கியது, இன்று எப்படி ஒரு நவநாகரிக உலகமாக வைத்துள்ளோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கான வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ கட்டுரைகள் இருக்கிறது. அதில் நாம் பார்த்து உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். புனையக்கூடிய சில கதைகளும் இருக்கும். அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நேரடியாக சென்று நாம் பார்க்கக்கூடிய பொருள்கள்தான் அந்த நாகரிக வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை என்று நம்மால் தீர்மானிக்க முடியும். பலருக்கும் சொல்ல முடியும். நம்முடைய சந்ததியினருக்கும் இப்படித்தான் மனிதன் வாழ்ந்தான், நமது முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்துள்ளார்கள், வாழ்க்கையை நடத்தியுள்ளார்கள், இந்த பொருள்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று அவர்களுக்கு படங்களை எடுத்து அல்லது வீடியோவை எடுத்து அவர்களுக்கு நம்மால் தெரிவிக்க முடியும். இந்த உலகத்தையே மாற்றியது நமது கலையும் பண்பாடும் தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி நண்பர்களே. இனிய இரவாகட்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன்.